யாரை பற்றியாவது எதை பற்றியாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, அது சீக்கிரமாக சரியாயிடும். அதுக்கு ஒரு வழியும் இருக்குது. ஆனால் நிறைய கண்டிஷன்ஸும் இருக்குது. அந்த கண்டிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்கள் யாருக்காக கவலைப்படுறீங்களோ, எதுக்காக கவலைப்படுறீங்களோ, அது எல்லாமே மாறிடும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். என்னங்க, நானே கவலைப்பட்டுருக்கிறேன், நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கவலைப்படுற விஷயத்த ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று. அப்போ அந்த கவலையை தூக்கி ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு உங்களை சந்தோஷமாக இருக்க சொல்கிறாரு. உண்மையிலேயே அந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிவுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அப்போது முதல் கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, அதை பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் யாரை பற்றி எதை பற்றி கவலைப்படுறீங்களோ அந்த பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லும்படி ஆரம்பிக்கணும். அவர்கிட்ட பேசணும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவரிடத்துல நீங்கள் எல்லாவற்றையும் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் யாருன்னு கேட்கலாம். அது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர். அவர் பரிசுத்த ஆவியானவர். தேற்றரவாளனாய் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.